Hello students, today வந்து 10th standard chapter 3 algebra தமிழ்ல இயற்கணிதம்னு சொல்லுவோம். அதில் exercise 3.8ல இருக்க sums எல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு some question read பண்ணுறேன். Find the square root of the following polynomials by division method அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்டிகுலராக டிவிஷன் மெத்தடில் தான் வந்து ஸ்கொயர் ரூட் வேல்யூஸ் என்னன்னு சொல்லி ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, தமிழை ரிப்பீட் பண்ணுறேன். வகுத்தல் முறையில் பின்வரும் பல்லுறுப்புக்கோவைகளின் வர்க்கமூலம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். எக்ஸ் பவர் 4 மைனஸ் 12 எக்ஸ் பவர் கியூப் ப்ளஸ் 42 எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 36 எக்ஸ் ப்ளஸ் 9. ஓகேங்களா, இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்தோன்னே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதெல்லாம் வந்து சரியான சீரியஸில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இங்கே 4 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது, 1 இருக்குது, நெக்ஸ்ட் வந்து 0, அதாவது எக்ஸ் வேல்யூ, எக்ஸோட பவர் வேல்யூஸ் வந்து இருக்குது. இதே வந்து இடையில மிடில் ஏதாச்சும் வேல்யூஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல அந்த வேல்யூஸுக்கு பதிலாக நம்ம 0 அப்ளை பண்ணி தான் நம்ம வந்து சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணணும். இந்த சம் பொறுத்தளவுக்கு எல்லாமே ஈக்குவலாக இருக்குது, கரெக்டான ஆர்டரில் கரெக்டாக இருக்குது. ஸோ நோ வரிஸ், டைரெக்டாக சம்முக்குள்ளே போயிடலாம். ஸோ வகுத்தல் முறைன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ டிவிஷன் மெத்தட் நம்ம பார்க்கலாம். அப்போ எக்ஸ் பவர் 4 மைனஸ் 12 எக்ஸ் ஸ்கொயர், அதை நான் அப்படியே எழுதியிருக்கேன், கொஸ்டினில் கொடுத்தது நான் அப்படியே எழுதியிருக்கேன். அப்போது எக்ஸ் பவர் 4ன்னு இருக்கு. அப்போது எதால் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு வந்து எக்ஸ் பவர் 4 கிடைக்கும். இப்போ 4 இருக்கா, பவர் 4 இருக்குது. அப்போ 2 × 2 4 தானே. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் பவர் 2 × எக்ஸ் பவர் 2 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு எக்ஸ் பவர் 4 கிடைக்குமா? ஸோ அதை தான் நான் எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக அதை தான் எழுதியிருக்கேன். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் 2 × எக்ஸ் ஸ்கொயர் 2 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு எக்ஸ் பவர் 4 கிடைக்குது. ஸோ நான் சைன் சேஞ்ச் பண்ணுறேன். சைன் சேஞ்ச் பண்ணால் இது கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன இருக்கும், 0 இருக்கும். நெக்ஸ்ட்டு 2 டிஜிட்ஸை கீழே இருக்கிறேன். 12 எக்ஸ் கியூப் ப்ளஸ் 42 எக்ஸ் ஸ்கொயர் எடுக்கிறேன். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோம்னா, இங்கே இருக்க டேர்மை நம்ம இங்கே அடுத்தது மல்டிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே இருக்க டேர்ம் என்னவா இருந்தாலும் அதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2xன்னு நினச்சிக்காதீங்க, 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா, அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன இருக்குது, இந்த தான் எனக்கு வேல்யூ இருக்குது. அப்போ 2x ஸ்கொயர்டா. ஸோ அந்த 2x ஸ்கொயர்ட் நான் எழுதிக்கிறேன். இப்போ இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து இதால் நான் டிவைட் பண்ணணும். அப்போ 12x கியூப் டிவைடட் பை 2x ஸ்கொயர் நான் டிவைட் பண்ணேன். எனக்கு எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் கியூபு கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் ஒரு எக்ஸ் இருக்குமா? அப்போ 2 12 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 6 இருக்கும். அப்போ மைனஸ் 6xஆ. அப்போ மைனஸ் 6xஆல் தான் நான் மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து என்ன, எதால் மல்டிப்ளை பண்ணணுங்கிறது இப்படி பண்ணாலே எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ மைனஸ் 6x இங்கேயே போட்டுக்கிறேன், மைனஸ் 6x இங்கேயே போட்டுக்கிறேன். ஸோ மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போது 6 × 2 12 எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் இருக்குது, ஸோ எக்ஸ் கியூபு ப்ளஸ்ஸு 6 × 6 12 எக்ஸ் இருக்குது ஸ்கொயர்டு. ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு. ஓகேங்களா, அப்போது இது ரெண்டையும் சைன் மாத்திரம். அப்போ இங்கே ப்ளஸ் ஆகுது, இங்கே மைனஸ் ஆகுது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இது கேன்சல் ஆயிரும். இப்போ 0. நெக்ஸ்ட்டு இதே மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும், 6x ஸ்கொயர் இருக்குது. பெரிய நம்பரோட சைன் வந்து ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ் 6x ஸ்கொயர்டு மைனஸ் நெக்ஸ்ட்டு இந்த 2 வேல்யூவை நான் கீழே இறக்கிட்டு நெக்ஸ்ட்டு இந்த 2 டேர்ம் இருக்குமா, அதை வந்து நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ண எனக்கு 2x ஸ்கொயர்டு 2 × 6 12 மைனஸ் சைன் இருக்குது. ஸோ மைனஸ் 12x. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறேன், சேம் 6x ஸ்கொயர்டு டிவைடட் பை 2xஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். சரி, டிவைட் பண்ணுறேன். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு கேன்சல் ஆயிரும். 3ஆ. அப்போ 3ஆல் தான் மேலே கீழே நான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ +3 + 3ஆல் நான் மேலே கீழே நான் எழுதிட்டு இதால் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். 3 × 2 6x ஸ்கொயர்டு 3 × 12 36 நெக்ஸ்ட்டு 3 × 3 9. ஸோ ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் சைனு. இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் சைன் தான். இங்கே ப்ளஸ்ஸு ஸோ ப்ளஸ் சைன் தான். ஸோ போட்டு கீழே வந்து சைன் சேஞ்ச் பண்ணுறேன். சைன் சேஞ்ச் பண்ணால் இதுவும் கேன்சல் ஆயிரும், இது கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன இருக்குது, 0 இருக்குது. ஸோ ஃபைனலாக 0 வர வரைக்கும் நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணோம். ஸோ திஸ் இஸ் அவர் ஆன்சர். ஸோ மாடுலஸ் ஆஃப் x ஸ்கொயர் மைனஸ் 6x + 3. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். 37x ஸ்கொயர் மைனஸ் 28x கியூப் ப்ளஸ் 4x பவர் 4 ப்ளஸ் 42x ப்ளஸ் 9. ஓகேங்களா, நான் ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் சம்லேயே என்ன சொன்னேன், எக்ஸ் பவர்ஸில் வந்து ஆர்டராக இருக்கா, ஏதாச்சும் மிஸ் ஆகிருக்கான்னு செக் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ இந்த சம் பாருங்கள், 2 இருக்குது, 3 இருக்குது, அப்புறம் 4 இருக்குது, அப்புறம் 0
எக்ஸ் பவர் 1 இருக்குது, அப்புறம் 0 இருக்குது. ஓகேங்களா? இது ஆர்டராக இல்லை, ஃபஸ்ட்டு ஆர்டராக நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதுகிறோம். சேஞ்ச் பண்ணால் 4x பவர் 4 மைனஸ் எக்ஸ் பவர் 3 28 எக்ஸ் பவர் 3. நெக்ஸ்ட் என்ன 2 வருமா? இப்போ 37 எக்ஸ் பவர் 2 ப்ளஸ் 1 42x ப்ளஸ் 9. ஸோ இந்த ஆர்டர் எழுதிட்டோம். இந்த ஆர்டர் எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சம் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ இந்த வேல்யூ வச்சு நம்ம சம் பண்ணுறோம், டிவிஷன் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இதை எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து 4x பவர் 4 இருக்குது. அப்போது எக்ஸ் பவர் 4 இருக்குது. எக்ஸ் பவர் 4நாலே 2 × 2 4. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு எழுதினாலே போதும். ஆனால் பக்கத்துலேயே 2 இருக்குது. அப்போ எதால் மல்டிப்ளை பண்ணால் 2ஆல் மல்டிப்ளை பண்ண கிடைக்குமா? அப்போ 2 × 2 பண்ணால் 4 கிடைக்கும். அப்போ 2x ஸ்கொயர்டால் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்குது? 4x பவர் 4 கிடைக்குது. ஸோ இங்கே ப்ளஸ் இருக்குது, மைனஸ் சைன் போட்டேன்னா எனக்கு இது கேன்சல் ஆயிடும், 0வா? ஸோ நெக்ஸ்ட்டு 2 டிஜிட் நான் இறக்கிட்டு நான் எங்கள் அடுத்த வேல்யூ நான் மல்டிப்ளை பண்ணுறது என்னன்னு நான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே இருக்க வேல்யூவால் 2 மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணேன்னு எனக்கு 2 × 4 எக்ஸ் ஸ்கொயர்டு அதான் எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்? இங்கே 28 எக்ஸ் கியூப் இருக்கா? அப்போ மைனஸ் 28 எக்ஸ் கியூபு டிவைடட் பை 4x ஸ்கொயர்டால் நம்ம டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ண ஸ்கொயர்டு இது போயிடு. அப்போ ஒரு எக்ஸ் தான் இருக்கும். 4 7ஆ? அப்போ மைனஸ் இங்கே இருக்குது, மைனஸ். அப்போ இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. அப்போ மைனஸ் 7xஆல் நான் மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு அப்போ மைனஸ் 7x இங்கே போடுறேன், மைனஸ் 7x இங்கே போடுறேன். அப்போ 7 × 4 28, 7 × 7 49. ஸோ அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேங்களா? அப்போ 7 7 சரி, மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ். ஸோ சைனும் மறக்காமல் எழுதிடணும், கரெக்டாக எழுதணும். ஸோ இது கேன்சல் ஆகிடும். சைன் சேஞ்ச் பண்ணால் இது கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்கும்? 37 மைனஸ் 49 இருக்கும். ஸோ மைனஸ் 12x ஸ்கொயர்ட் ப்ளஸ்ஸு இந்த வேல்யூவை நான் அப்படியே நான் கீழே எழுதுகிறேன். ஓகேங்களா? இப்போ எழுதுனா நெக்ஸ்ட் என்ன இருக்குது? இந்த 2 டேர்மை இந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணணுமா? 2ஆல் மல்டிப்ளை 4x ஸ்கொயர்டு 7 × 2 14x. நெக்ஸ்ட்டு வந்து என்ன வேல்யூன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே என்ன இருக்குது? 12x ஸ்கொயர்டு டிவைடட் பை 4x ஸ்கொயர்டா? அப்போ x ஸ்கொயர்டு கேன்சல் ஆயிரும். அப்போ 4 ஒரு நாங்கள் என்ன ஆகிட்டு 3 12. அப்போ 3x வெறும் 3 இருக்குமா? அப்போ 3ஆல் மேலேக்கிலேயே மல்டிப்ளை பண்ணணும். ஆல்ரெடி இங்கே மைனஸ் சைன் இருக்குது. ஸோ மைனஸ் சைன் மறக்காம பண்ணணும். அப்போ மைனஸ் 3ஆல் தான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ மைனஸ் 3 போட்டேன். அப்போ மைனஸ் 3 இங்கேயே போடுறோம். போட்டுட்டு 4 × 3 வந்து 12. ஸோ மைனஸ் சைன் இருக்குது, மைனஸ் 12x ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 3 × 14 42. இப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு, ஸோ ப்ளஸ் சைனு. ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு 3 × 3 9. ஓகேங்களா? அப்போ சைன் சேஞ்ச் பண்ணும்போது இது எல்லாமே கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் நமக்கு என்ன ஒரு 0 வந்துருச்சு. ஸோ தஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர் இஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 7x மைனஸ் 3. அதை வந்து மாடுலஸில் எழுதிடும். ஸோ மாடுலஸ் ஆஃப் 2x ஸ்கொயர் மைனஸ் 7x மைனஸ் 3. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்டு சம் பார்க்கலாம். 16x பவர் 4 ப்ளஸ் 8x ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே பவர் 4 இருக்குது, 2 இருக்குது. இடையில வந்து 3 மிஸ்ஸிங்கு. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ் பவர் 1 வந்து மிஸ்ஸிங்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி கொடுத்து எப்படி பார்க்கணுன்னு பார்க்கலாம். அப்போது 8x பவர் 4 8x ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படியே எழுதிக்கோங்க. இடையில மிஸ் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு பதிலாக நம்ம 0 ஆட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து தப்பு கிடையாது. இதே வந்து இதை வந்து ஆர்டராக எழுதினாலும் அப்படி ஆர்டராக எழுதிக்கிட்டாலும் கரெக்டு தான். ஓகேங்களா? அப்போ இதை எடுக்கிறேன். இதை வந்து 16 இருக்குது. அப்போ எதோட ஸ்கொயர் வந்து 16? 4ஓட ஸ்கொயர் தான் 16. 4 × 4 16 கிடைக்குமா? அப்போ எக்ஸ் பவர் 4 இருக்குது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு எழுதலாமா? அப்போ 4x ஸ்கொயர் 4x ஸ்கொயர். இப்போ 4 × 4 16 எக்ஸ் பவர் 4 கிடச்சிச்சா? அப்போ இதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 2ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 8 கிடைக்கும். அப்போ 8x ஸ்கொயர்னு எழுதலாமா? நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூவை இதால் டிவைட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த 2 செட்டால் எடுக்கிறேன். அப்போ 8x ஸ்கொயர் டிவைடட் பை 8x ஸ்கொயர்டா? அப்போ இது கேன்சல் ஆயிடும், இது கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் என்ன இருக்குது? 1 தான் இருக்குது. ஸோ 1ஆல் தான் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஆட் பண்ணுற 1 இங்கே ஆட் பண்ணுறேன். ஸோ 1 8 ஸ்கொயர் 1 × 1 1. ஸோ சைன் சேஞ்ச் பண்ணுற எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. ரிமைனிங் 0 வந்துச்சு. ஸோ அவர் ஃபைனல் ஆன்சர் இஸ் மாடுலஸ் ஆஃப் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஓகேங்களா? திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்லேயே வந்து ஃபோர்த்து சம். 121x பவர் 4 மைனஸ் 198x cube மைனஸ் 183x பவர் 2 ப்ளஸ் 216x ப்ளஸ் 144 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் பெரிய சம்மு. அப்போ 121ங்கிறது என்ன? 11 × 11
121 அப்போது 11 என்ன எழுதலாமா? அப்போ எக்ஸ் பவர் 4னா எக்ஸ் ஸ்கொயர்டா? ஸோ 11x² எழுதிட்டேன். ஸோ இதே மல்டிப்ளை பண்ணால் 121 எக்ஸ் பவர் 4 கிடைக்குமா? அப்போது சைன் சேஞ்ச் பண்ணால் இது கேன்சல் ஆயிடுச்சு. ரிமைனிங் இது ரெண்டு நான் கீழே இறக்குறேன். நெக்ஸ்ட்டு இதை வந்து ரெண்டால் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் என்ன 22x² கிடைக்குது. 22x² கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 22x² டிவைடட் பை 198x³ டிவைடட் பை 22. அப்போ x² கியூப் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ 22 வந்து 9 டைம்ஸ் போட்டால் கிடைக்குமா? 198 அதுதான். அப்போ 9x 22வா? அப்போ இது ரெண்டே மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 198x³ ப்ளஸ்ஸு 9 × 9 81x². ஸோ சைன் சேஞ்ச் பண்ணுறேன். இது கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் இதுக்கு மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 264x² கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ரெண்டு செட்டை நான் வந்து அப்படியே கீழே இறக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரெண்டு டேர்மை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணி இங்கே 22x² மைனஸ் 9xன்னு கிடைக்கும். இதையும் இதாலையும் நான் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? 12 கிடைக்கும். இங்கே எழுதுகிறேன். 264 மைனஸ் 264x² டிவைடட் பை 22x². x² கேன்சல் ஆயிரும். 22 போட்டோம்னா எந்த அளவுக்கு? 12 டைம்ஸா 264. ஸோ அதுதான். அப்போ 12ஆல் மல்டிப்ளை பண்ண கிடைக்கும். அப்போ 12 × 22 ஸோ 264x² ப்ளஸ்ஸு 12 × 9 216x ப்ளஸ்ஸு 12 × 12 144. சைன் சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணால் எல்லாமே கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் எனக்கு 0 இருக்கும். ஸோ அவர் ஃபைனல் ஆன்சர் இஸ் மாடுலஸ் ஆஃப் 11x² மைனஸ் 9x மைனஸ் 12. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். Find the value of a and b if the following polynomials are perfect square. கொடுத்துறேன். கீழ்காணும் பல்லுறுப்புக்கோவைகளின் முழு வர்க்கங்கள் எனில் a மற்றும் b இன் மதிப்பு காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். 4x power 4 minus 12x³ plus 37x² plus bx plus a அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட்டு 2 டிஜிட்ஸ் மட்டும் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் போயிடலாமா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா லாஸ்ட்டு 2 டிஜிட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஏவும் பியும் லாஸ்ட் செட்டில் தான் இருக்குது. ஸோ நம்ம எதுவுமே வரி பண்ணிக்க வேண்டாம். ஆஸ் யூஷுவல் நம்ம அப்படியே போட்டோம்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? இங்கே இருக்குது. அப்போ இது எதோட ஸ்கொயர்னு கண்டுபிடிப்போம். அப்போ 2ஓட ஸ்கொயர். அப்போ 2 எக்ஸ் பவர் 4 எப்படி இதில் x² × x² எழுதணும். அப்போ 2x² 2x² ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் 4x power 4ன்னு கிடைக்குமா? அப்போ சைன் சேஞ்ச் பண்ண இது கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன இருக்குது? 0 இருக்குது. நெக்ஸ்ட்டு 2 டிஜிட்டை நம்ம கீழே இறக்குறோம். அப்போது மைனஸ் 12x³ ப்ளஸ் 37x² இருக்கா? அப்போது நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து இதால் மல்டிப்ளை பண்ணுறோம். டிவைட் பண்ணுறோம். எதுக்காக? நெக்ஸ்ட்டு என்ன டிஜிட் வரும்னு கண்டுபிடிக்கிறதுக்காக டிவைட் பண்ணுறோம். அப்போது 12x³ டிவைடட் பை 4x². அப்போ ஸ்கொயர்டுக்கும் இந்த இது கியூபு கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்குது? ஒரு x இருக்குது. அப்போ 4 3 டைம்ஸா? அப்போ 3x தான் இருக்கும். இப்போ இங்கே மைனஸ் சைன் இருக்குது. ஸோ மைனஸ் சைன் மைனஸ் 12x மைனஸ் சைன். அப்போ மைனஸ் 3xஆல் தான் நெக்ஸ்ட்டு வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மைனஸ் 3x போடுறேன். இங்கே மைனஸ் 3x போடுறேன். அப்போ மைனஸ் 3x × 4 வந்து எவ்வளோ? 12. ஸோ மைனஸ் சைன் இருக்குது. ஸோ மைனஸ் 10. அப்போ x² வந்து x³ ப்ளஸ்ஸு 3 × 3 9 x × x squared. So 9x². Minus into minus plus 9x². So sign change பண்ணுறேன். இது கேன்சல் ஆயிடுச்சு. இதே மைனஸ் பண்ணால் 28x² கிடைக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரெண்டு செட்டை நான் கீழே இறக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து இந்த ரெண்டையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி நான் இங்கே எழுதுகிறேன். அப்போ 4x² மைனஸ் 6x கிடைக்கும். சேம் ப்ரொசீஜர். அடுத்து என்ன நம்பர் நாம் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுறேன்? இங்கே இருக்கிறது 28 ப்ளஸ் 28x² divided by 4x². ஸோ x² கேன்சல் ஆயிடுச்சு. 4 போட்டோன்னா எவ்வளோ? 7 டைம்ஸு கிடைக்குது. ஸோ இப்போ நான் ப்ளஸ் 7ஆல் தான் நான் வந்து மல்டிப்ளை பண்ணோம் நெக்ஸ்ட்டு நம்பர். ஸோ 7ஆல் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் 28x² கிடைக்கிது. அப்போ 6 × 7 வந்து 42 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு. ஸோ மைனஸ் 42xன்னு எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து 7 × 7 49. ஸோ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ் 49 எழுதிக்கிறேன். ஓகேங்களா?
இங்கே வந்து சைன் சேஞ்ச் பண்ணக்கூடாது. இந்த பொறுத்தளவுக்கு நம்ம வந்து வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஏ பியோட வேல்யூ தான் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இங்கே பி இருக்கிற இடத்துக்கு என்ன இருக்குது, -42 இருக்குது. நெக்ஸ்ட்டு ஏ இருக்கிற இடத்துக்கு என்ன இருக்குது, +49 இருக்குது. ஸோ ஏயோட வேல்யூ வந்து 49 +49, பியோட வேல்யூ வந்து -42. அப்படியே எழுதிடணும், சைன் சேஞ்ச் பண்ணிடக்கூடாது. ஸோ திஸ் இஸ் அவர் ஆன்சர். ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். a x power 4 plus b x cube plus 361 x square plus 220 x plus 100ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணணும். இதில் என்ன ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னா, எடுத்த உடனேயே ஏபி கொடுத்துட்டாங்க. ஏபி கொடுத்துட்டா நம்ம எப்படி அது எந்த வேல்யூன்னு தானே நம்ம ஃபைண்ட் பண்ணணும். எப்படி எடுத்தோடனே நம்ம இது பண்ணணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ரிவர்ஸ் பண்ணிடுறோம். இந்த ரிவர்ஸ்லேருந்து ஹோல் நம்பர்ஸ் இருக்கா, ஸோ நம்ம ரிவர்ஸ் பண்ணிடுறோம். ரிவர்ஸ் பண்ணிட்டோம்னா 100 x, அதாவது இங்கே பவர் எக்ஸ் வந்து 0வா, 0, 1, 2, 3, 4 இந்த ஆர்டரில் எழுதிடுறோம். ஓகேங்களா? அப்போ லாஸ்ட்டாக பிஏ கண்டுபிடிச்சிடலாமா, அதுதான் பண்ண போகிறோம். அப்போ 100 எதோட ஸ்கொயர்டு 100, 10ஓட ஸ்கொயர்டு வந்து 100. அப்போ 10 × 10 100. ஸோ நான் 100 அப்படியே எழுதிக்கிறேன். இப்போ சைன் சேஞ்ச் பண்ணுறேன், இது கேன்சல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு செட்டை நான் வந்து கீழே இறக்குறேன். கீழே இருக்குன்னா 22x + 361 x ஸ்கொயர்டுன்னு கிடைக்கிது. அப்போது இது வந்து 20. அப்போ இது வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இந்த 10 மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், 20 கிடைக்கும். ப்ளஸ்ஸு இதை வந்து நான் 20ஆல் டிவைட் பண்ணுறேன். 20x டிவைடட் பை 20. 20ஆல் டிவைட் பண்ண 0 0 கேன்சல் ஆயிரும். 11ஆ, அப்போ இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, 11xஆ, ஆல்ரெடி இங்கே ப்ளஸ் சைன் இருக்குது, ஸோ ப்ளஸ்ஸு. அப்போ ப்ளஸ் 11x தான் நெக்ஸ்ட்டு நான் வந்து மல்டிப்ளை பண்ண வேண்டிய நம்பர். ஸோ ப்ளஸ் 11x போடுறேன். அப்போ இங்கே ப்ளஸ் 11x போடுறேன். அப்போ 11 × 20 220, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, ஸோ எக்ஸு ப்ளஸ்ஸு 11x × 11 11 11 121, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, ஸோ எக்ஸ் ஸ்கொயர். ஸோ நான் சைன் சேஞ்ச் பண்ணுறேன், இது கேன்சல் ஆயிரும், ஸோ 0. நெக்ஸ்ட்டு இது மைனஸ் பண்ணேன்னா 240 x ஸ்கொயர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த 2 டிஜிட் நான் இறக்குனா இந்த 2 டிஜிட் இறக்குறேன். இந்த 2 டிஜிட்டை இறக்கும்போது நெக்ஸ்ட்டு இந்த ரிமைனிங் இருக்க வேல்யூ 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 2 பண்ணனா 20, அப்போ 11 பண்ணனா 22x. ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து எதால் மல்டிப்ளை பண்ணணும்னு நான் கண்டுபிடிக்கணும்னா, அப்போ 240 x ஸ்கொயர் டிவைடட் பை 20. ஓகேங்களா? அப்போ 20ஆல் டிவைட் பண்ணனா 0 0 கேன்சல் ஆயிரும். இப்போ 12ஆ, 2 டேபிள் வந்து 12 டைம்ஸ் வந்து 24 வருமா, ஸோ அதுதான் நான் எழுதியிருக்கேன் 12. ஓகேங்களா? அப்போ நெக்ஸ்ட்டு நான் இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் போடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், 12x ஸ்கொயரால் பண்ணணும். அப்போ 12x ஸ்கொயர் இங்கேயே போட்டுறேன், இங்கேயே ஆட் பண்ணுறேன். அப்போ இது 12x ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணால் 12 × 20 வந்து 240, இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் நான் ஆட் பண்ணுறேன். ப்ளஸ்ஸு 12x ஸ்கொயர் × 22 வந்து போட்டோன்னா என்ன 264 கிடைக்கும். இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, அங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, ஸோ எக்ஸ் கியூபு ப்ளஸ்ஸு 12 × 12 144, இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, ஸோ எக்ஸ் பவர் 4. ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல வந்து பியோட வேல்யூ என்ன இருக்குது, 264 இருக்குது. இந்த இடத்துல ஏவோட வேல்யூ எதுக்கு 144 இருக்குது. ஸோ அதை நான் அப்படியே எழுதிடுறேன். ஸோ அவர் ஏ வேல்யூ இஸ் 144, அவர் பி வேல்யூ இஸ் 264. ஸோ திஸ் இஸ் அவர் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் சம் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். கீழ்காணும் பல்லுறுப்புக்கோவைகளின் முழு வர்க்கங்கள் எனில் m மற்றும் n இன் மதிப்பு காண்க. Find the values of m and n if the following polynomials are perfect square அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் சம்மில் ஏபி கண்டுபிடிச்சோம், இதில் வந்து mn கண்டுபிடிச்சிருக்கோம். மற்றபடி ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஒன்று தான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். 36x power 4 plus 60x cube plus 61x squared minus mx plus nன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணிடலாம். அப்படியே எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து 36 எதோட ஸ்கொயர்டு, 6ஓட ஸ்கொயர், 6 × 6 36ஆ, அப்போ x power 4 இருக்குது, அப்போ x ஸ்கொயர்னு எழுதலாமா, அப்போ 6 × 6 36 x power 4ஆ, அப்போ எழுதிட்டேன். இதை சைன் மாற்றினா இது கேன்சல் ஆயிரும். ரெண்டாவது இதை வந்து நான் மல்டிப்ளை பண்ணுறேன் 2ஆல், அப்போ 6 × 2 12 x ஸ்கொயர்டு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த 2 டிஜிட்டை நான் கீழே இறக்குறேன்.
ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து என்ன நம்பர்னு என்ன நம்பரால் நான் மல்டிப்ளை பண்ணேன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே என்ன இருக்குது, -60x³ இருக்குது டிவைடட் பை இங்கே இருக்கிற நம்பர் 12x². ரெண்டே கேன்சல் பண்ணேன்னா எனக்கு -5xன்னு கிடைக்கும். ஸோ -5xஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இங்கே எழுதிட்டேன். ஸோ -5 வந்து 12ஆல் பண்ண 60 மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ். ஸோ -60x³. அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு 5 5 25 x into x squared. ஸோ 25x². ஸோ சைன் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இது கேன்சல் ஆயிரும். 61ல் -25 போச்சுன்னா 36 m². சாரி x². நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு செட்டை நான் கீழே இறக்குறேன். கீழே இறக்கிட்டு இதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் 12x² - 10xன்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சேம் ப்ரொசீஜர் 36x² டிவைடட் பை 12x². எதுக்காக பண்ணுறேன், நெக்ஸ்ட்டு எந்த நம்பரால் நான் மல்டிப்ளை பண்ணணும்னு கண்டுபிடிக்கிறதுக்காக பண்ணுறேன். கண்டுபிடிச்சிட்டேன்னா எதால் மல்டிப்ளை பண்ணணும், +3ஆல் கிடைக்குது. அப்போ இங்கே +3 இங்கே எழுதிட்டேன். அப்போ 3 × 12 வந்து 36x². அப்போ 3 × 10 வந்து 30 மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸ் -30x. 3 × 3 9 +++. ஸோ +9 அப்படின்னு எழுதிட்டேன். ஸோ அவர் m வேல்யூ இஸ் 30. மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ அவர் m வேல்யூ இஸ் 30, n வேல்யூ இஸ் 9. ஓகேங்களா. இது எப்படி எழுதலான்னா -m அப்போ -30 அப்போ இது கேன்சல் ஆயிருமா. அப்போ m வேல்யூ வந்து 30, n வந்து 9. ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம எம்மோட n வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின், தேர்டில் செகண்ட் சப்டிவிஷன். கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். x⁴ - 8x³ + mx² + nx + 16 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மிடில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. மிடில் கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸாக ஸ்டார்டிங்கில் பார்த்தோம், எண்டிங்கில் பார்த்தோம். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட், மிடில் கொடுத்துருக்காங்க. ஸோ மிடில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிறத அப்படியே எழுதுகிறேன். இதை வந்து x²ன்னு பிரிக்கலாமா. சேம் ப்ரொசீஜர் பிரித்து x⁴ எடுத்துகிட்டு மைனஸ் சைன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். என்ன கிடைக்கும், 2x² கிடைக்கும். நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது, 8x³. இந்த இது இறக்குனா -8³ டிவைடட் பை 2x²ஆல் நான் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ண என்ன கிடைக்கும், 4 மைனஸ் சைனு. ஸோ இங்கே இருக்குது -4xஆல் நான் மல்டிப்ளை பண்ணேன். ஸோ -4x இங்கே எழுதிக்கிறேன், -4x இங்கே எழுதிக்கிறேன். அப்போ இது ரெண்டே டிவைட் பண்ண எனக்கு மல்டிப்ளை பண்ணுறேன். 4 × 2 8 ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் சைனு -8x³ ப்ளஸ்ஸு. ஸோ இங்கே வந்து 4 × 4 16 மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் 16x² இருக்குது. ஸோ மைனஸ் சைனு. ஓகேங்களா. சைன் சேஞ்ச் பண்ணுறேன், ஏன்னா மிடில் இருக்குது, அதுங்காட்டி சைன் சேஞ்ச் பண்ணுறேன். சைன் சேஞ்ச் பண்ணால் இது கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் இதை வந்து மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும், m - 16x²ன்னு எழுதலாமா. அதை நான் அப்படியே எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு செட்டை நான் கீழே இறக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரெண்டு டிஜிட்டை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை 2x² - 8xன்னு எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து எப்படி நம்ம இதை கண்டுபிடிப்போம்னா, இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதால் தானே நம்ம இதை டிவைட் பண்ணி நம்ம பார்ப்போம். அதே தான் நெக்ஸ்ட் பண்ண போகிறோம். m - 16 x² டிவைடட் பை 2x²ன்னு இருக்குது. ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். இந்த 2வையும் இந்த 16 இது பண்ணால் 4 டைம்ஸா. அப்போ 4 ஆலையா, அப்போ +4. அப்போ 4ஆல் மல்டிப்ளை பண்ண நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அப்போ 4 × 2 8x². ஓகேங்களா. அப்போ நெக்ஸ்ட்டு 4 × 8 ப்ளஸ்ஸு மைனஸு 32x ப்ளஸ்ஸு 4 × 4 16. ஓகேவா, கிடச்சிருச்சா. அப்போது இங்கே m - 16x²ன்னு இருக்குது. அப்போ எதுக்கு ஈக்குவல், 8க்கு ஈக்குவல். அப்போ m - 16 = 8, n வந்து -32 நம்ம டைரெக்டாக அப்படியே எழுதிக்கலாம். இது வந்து m - 16 எழுதியிருக்கோம். அப்போ m - 16 8னா m = 8 மைனஸில் இருக்க 16 இந்த போச்சுன்னா +16 ஆகுமா. அப்போ 8 + 16 = 24. ஸோ அவர் m வேல்யூ இஸ் 24, n வந்து -32. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த சம்ஸ் எல்லாம் ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். ஸோ எக்ஸசைஸ் 3.8 ஃபஸ்ட்டு சம் இது, கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம், ஃபஸ்ட்டில் செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது.
தேர்ட் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. ஃபோர்த் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் இது, சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ அதுக்கான சொல்யூஷன் இது. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. தேர்டு சம் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. தேர்டில் செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.